திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உள்ள வெண்ணாற்றில் குளிக்கச் சென்றபோது ஆகாய தாமரையில் சிக்கி முகமது ஹனீஃபா என்ற மீன் வியாபாரி நேற்று முன்தினம் உயிரிழந்த நிலையில் வெண்ணாற்றில் படர்ந்துள்ள ஆகாய தாமரை செடிகளை அகற்ற வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆகாய தாமரை வெண்ணாற்றில் படர்ந்திருப்பதால் முறையாக நீர்ப்பாசனம் செய்ய முடியவில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். குருவை சாகுபடிக்காக ஜூன் 12 தண்ணி திறந்தது. ஜூன் 12 தண்ணி திறந்து கல்லணை ஜூன் 15 திறந்தாங்க. கிட்டத்தட்ட இப்போ 1 மாத காலம் ஆயிடுச்சு. ஜூலை 10 தேதி ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்றேன்னா, தண்ணி திறக்கிறது முடியும் ஏப்ரல் மாதமே இந்த தூர்வார் மணிலாம் முடியும்னு சொன்னோம். அந்த ஆகாய தாமரை புறம் அகற்றுங்க, செடி கொடியெல்லாம் அகற்றுங்க, அப்போ தான் கலக்க தண்ணி போய் விவசாயம் இருக்குன்னு சொன்னோம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் கூத்தானூர் பாலம். கூத்தானூர் பாலத்தில் அந்த ஆகாய தாமரை பாருங்க சுத்தமாக பிளாக் பண்ணி வச்சிருக்கு. இந்த அதிகாரிகள் நீர்வளத்துறையில் எப்படி விவசாயிகளை ஏமாத்தலான்னு தான் கணக்கு போட்டு யோசிக்கிறாங்களோ ஒழிய விவசாயிகளுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கவே இல்லை. வெண்ணாத்துல பாருங்க சுத்தமாக பிளாக் ஆயிருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ பார்க்கு கம்பி பாலத்திட்ட பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிளாக் ஆயிருக்கு. முந்தான ஒரு பையன் இறந்து விட்டாப்ல, தண்ணியில் இறந்து விட்டாப்ல. அந்த பையனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த இங்க இருக்கிற இளைஞரணிகளாம் சேர்ந்துக்கிட்டு பொதுமக்கள் சேர்ந்துக்கிட்டு அந்த ஆகாய தாமரை அகட்டி அந்த பையனை மீட்டிருக்காங்க. என்ன சுத்தமா ஒண்ணுமே தெரியல, சுத்தமா பிளாக் ஆகி கிடக்கு ஆறு. இதை அதிகாரிகள்ட்ட கேட்டோம்னா அலட்சியமா பதில் சொல்றாங்க. இதுல இது போன்ற அதிகாரிகள் உடனே முதலமைச்சர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் டெல்டாவில் விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கலாம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் வேணா நாங்கள் பட்டியல் தரோம். அதாவது தொடர்ந்து இது மாதிரி வஞ்சிக்கிறது விவசாயிகளை. தண்ணி மேட்டூர் அணை 120 அடி இருக்கு இன்னைக்கு. என்ன மேல 40,000 அடி வந்துட்டு இருக்கு. இப்படி தேக்கி போட்டுக்கிட்டு என்ன செய்யறதுன்னா கொள்ளிடத்துல கடல்ல போய் கலக்கிற மாதிரி கடல்ல திறந்து விடுறது. இந்த விவசாயிகளுக்கு ஏதாவது பயனளிக்கிற வகையில ஆறு குளங்கள் ஏரியில போறதுக்கு வழி கிடையாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான கனடி தண்ணி போய் மேட்டூர்ல டிஎம்சி தண்ணி போய் மேட்டூர்ல போய் திறந்து விட்டு கடல்ல போய் கலக்குது. விவசாயிகளுக்கு பயனளிக்கிறத மாதிரி ஏதாவது யோசிக்கிறாங்களா நீர்வளத்துறை? இல்ல. யாரை எப்படி ஏமாத்தலாம், விவசாயிகளை எப்படி ஏமாத்தலாம்னு திட்டம் போட்டு யோசிக்கிறது தான் நீர்வளத்துறை அதிகாரியோட வேலை. இது வன்மையை கண்டிக்கிறோம். நாங்க இந்த உடனே அகற்றலைன்னா நாங்க என்ன பண்ணோம்னா கூத்தானூர்ல சாலை மறியல் அறிவிக்க போறோம். வேற வழியே கிடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.